அரிசியை இறக்குமதி செய்கின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். புதிய புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் எத்தனையோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் இந்த நாடு ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற நிலையிலே தங்களது விவசாய துறையை Honorable Kavindra Kodeshwaran, you have 7 minutes. இந்த நாடு ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற நிலையிலே ஒரு வலுவான நிலையிலே காணப்படவில்லை. இதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார கொள்கைகளை வடிவமைக்கின்ற வடிவமைப்பாளர்களினாலே இந்த ஆட்சியிலே இருக்கின்ற நபர்களினாலே சரியான முறையிலே திட்டமிடப்பட்ட முறையிலே இந்த பொருளாதார கொள்கைகளை வகுத்து சரியான வழிகாட்டலின் ஊடாக வருகின்ற நிதிகளை சரியான முறையிலே முகாமைத்துவப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த நாட்டை நாங்கள் சிறப்பாக கட்டியெழுப்ப முடியும். உதாரணமாக விவசாய துறையிலே 33.4 வீதமாக காணப்பட்டிருந்தது. ஆனால் விவசாய துறையில் இந்த வீதம் என்பது அதிகரித்திருந்தாலும் இன்று இந்த நாட்டிலே அரிசியை இறக்குமதி செய்கின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் தங்களது விவசாய துறையை புதிய புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த விவசாய உற்பத்திகளை அதிகரித்து வருகின்றார்கள். ஆனால் இலங்கை ஒரு விவசாய நாடாக இருந்தும் கூட சரியான முறையிலே தொழில்நுட்பங்களை உட்படுத்தாமல் சரியான முறையிலே அந்த செயற்திட்டங்களை சரியான முறையிலே அதுக்கான வளங்களை ஒதுக்கப்படாமல் இருப்பதனால் தான் இன்று இந்த நாடு இன்னொரு நாட்டிலே அரிசி தேவைக்காக உணவு தேவைக்காக கையேந்துகின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது.